ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி பழங்கள் எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட் நீங்கள் எத்தனை தக்காளி பழம் வாங்கி வச்சுருந்தாலும் சரிங்க, அந்த தக்காளி பழங்கள் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி பழம் மேலே கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாதளவுக்கு ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்குள்ளே 1 கிலோ அளவுக்கு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு பழுத்து போகாமல், வாடி போகாமல், வதங்கி போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியுங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் இல்லை சமையல்னு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் உள்ளங்கையில் ஊற்றிக்கிட்டேன். ஒவ்வொரு தக்காளி பழம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மேலால் கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருணுங்க. இது போல் பண்ணும்போது என்னாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி பழங்கள் ரொம்ப நாளைக்கு பழுத்து போகாமல், வாடி போகாமல், வதங்கி போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியுங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா தக்காளி பழம் மேலேயும் எல்லா எண்ணெயும் நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேங்க. இது போல் நீங்கள் எத்தனை கிலோ தக்காளி வாங்கியிருந்தாலும் இது போல் நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லா தக்காளி பழம் மேலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டாச்சுங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வெளியில் வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஒன்று எடுத்துருக்குங்க. இந்த தக்காளி பழம் சைடில் வச்சுட்டு இந்த கவருக்குள்ளே நம்ம எல்லா தக்காளி பழம் நம்ம சேர்த்துக்கணுங்க. இது போல் எல்லா தக்காளி பழம் சேர்த்துட்டு எப்பவும் போல் முடிச்சு போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெளியில் வச்சுக்கலாங்க. ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் தாங்க. நம்ம வீட்டில் பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அதுவும் நம்ம எந்த வித கெமிக்கல் எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பூஜை சாமான் நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு கப்புன்னு எடுத்துக்கோங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 டீஸ்பூனுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் கோல்கேட் பேஸ்ட்டு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. நீங்கள் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது போல் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விரல் வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் கலக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக நீங்கள் கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதை நீங்கள் நல்லா ஒரு பேஸ்ட் பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. பாருங்கள், பேஸ்ட்டு பார்த்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம எவ்வளோ அழுக்கான எவ்வளோ கருத்து போன பூஜை சாமான் இருந்தாலும் சரிங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். பார்க்க ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த பேஸ்ட்டை நீங்கள் சைடில் வச்சுட்டு பூஜை சாமான் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. பூஜை சாமான் நீங்களே பாருங்கள், அந்த பொட்டு எண்ணெய் பிசுக்கு எல்லாமே அப்படியே இருக்குது. நான் எதுவுமே பண்ண கிடையாது. நம்ம கரைச்சொல்லிய மஞ்சள் பேஸ்ட்டு அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் தண்ணி நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஒவ்வொரு பூஜை சாமான் மேலேயுமே லைட்டாக போட்டு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். உங்களுக்குமே நல்லா வித்தியாசம் தெரியும். அந்தளவுக்கு பளிச்சுன்னு ஆகுங்க. நான் இதே போல் எல்லா பூஜை சாமான் மேலுமே அப்படி நான் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கிறேங்க. எந்த ஒரு மஞ்சள் குங்குமம் எதுவுமே அழுக்கி கிடையாது. அப்படி நம்ம இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி விட்டுடலாங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லா பேஸ்ட்டுமே இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் விட்டுருணுங்க. 5 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் விம்ஜெல் நீங்கள் எடுத்துக்கணுங்க. ஒருவேளை உங்ககிட்ட விம்ஜெல் இல்லைன்னா உங்ககிட்ட விம் சோப்பு, சபினா பவுட்ரு எது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தண்ணி நனைச்சிட்டு ஒரு நார் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம விம்ஜெல் எடுத்தோம் இல்லையா, இதை வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை சாமான் எவ்வளோ கருத்து போய் எவ்வளோ பழசு போல் இருந்தாலும் சரிங்க, நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பக்கமே நல்லா தேய்ச்சி முடிச்சாச்சுங்க. இது போல் நீங்கள் நல்லா தேய்ச்சி முடிச்ச பின்னாடி நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறது நீ காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு.
இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் போச்சு சாமான் நல்லா நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க. தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. வெறும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சுட்டு பூஜை சாமான் ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆக்கிடலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லைங்க, வெறும் கோல்கேட்டு, மஞ்சள், அதுக்கப்புறம் விம்ஜல், இது மட்டும்தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் எடுத்துருக்குங்க. நம்ம வீட்டில் மிளகாய் தூளை கம்மியாக ஸ்டோர் பண்ணி வச்சாலே சரி, அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சாலே சரிங்க, அந்த மிளகாய் தூள் கொஞ்சம் நாள் ஆனாலே வண்டு, புழு, பூச்சி, நூலாம்படை எல்லாமே வந்துடுங்க. அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்ட்டு தாங்க. சால்ட் ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் கலக்கி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள், ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே மழையும் ஐஸ் கட்டி பிடிக்குதா? இனி கவலையை விடுங்க. இனி எப்போதும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் கட்டி பிடிக்கவும் செய்யாதுங்க. அதுக்கு ஒரு கொட்டாங்குச்சி இருந்தால் போதும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள், இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்த அளவுக்கு ஐஸ் கட்டி பிடிக்கல உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பேருக்கு மழையும் ஐஸ் கட்டி பிடிச்சிருந்தா அந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குங்க, அதை அழுத்திடுவாங்க. அதை அழுத்திடும்போது என்னாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கரண்ட் பில் ஜாஸ்தியாகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாக கரைக்கு நல்ல கரண்ட் பில் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியே ஐஸ் கட்டி கரைஞ்சாலுமே சொட்ட ஐஸ் தண்ணி ஃப்ரிட்ஜில் ஒழுகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்த இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜு சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்த அளவுக்கு மழையும் ஐஸ் கட்டி பிடிச்சிருந்தாலும் அதை எடுக்க கரண்ட் யூஸ் பண்ணாமல் ஒரு கொட்டாங்குச்சின்னு எடுத்துக்கோங்க. இந்த கொட்டாங்குச்சி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் கீறி விட்டாலே போதுங்க, அந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் கொட்டாங்குச்சி வச்சு எடுக்கிறதுனால நிறைய பேர் நினைப்பீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிராச்சஸ் விழுந்துடும் சொல்லிட்டு. கவலையே படாதீங்க, ஒரே ஒரு கிராச்சஸ் கூட படாதுங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஐஸ் கட்டி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நாலா பக்கம் நான் எல்லாம் ஐஸ் கட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே நான் ஒரு ஓரம் தள்ளி வச்சுக்கிறேங்க. ஃபஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் கட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு, ஆனால் எடுக்கும்போது எந்த அளவுக்கு ஐஸ் கட்டி இருக்குது நீங்களுமே பாருங்கள். இந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு பிளேட்டுன்னு எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்து ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு கீழே கொட்டாமல் நீங்கள் சிங்குக்குள்ளே கொட்டி விட்டுருங்க. சிங்குக்குள்ளே ஐஸ் கட்டி கொட்டுறதுனால சிங்க் அடப்புமே ரொம்ப சீக்கிரமாக கிளியர் ஆகுங்க. அதுக்காக தாங்க கீழே கொட்டாமல் சிங்குக்குள்ளே கொட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லா ஐஸ் கட்டி ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் கட்டி வரக்கூடாது இல்லையா, அதுக்கான டிப்ஸ் தாங்க, வாங்க பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு ஒரு சின்ன பீஸை ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்த பின்னாடி ஒரு கத்தி வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கு உள் பாகத்தில் மட்டும் நீங்கள் சின்ன கீரலாம் நீங்கள் போட்டு விட்டுக்கணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஜூஸ் ஃபுல்லாக மேலே வர அளவுக்கு சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அது மேலால் அரை டீஸ்பூனுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கணுங்க. இது கூடவே நீங்கள் தோசைமாவுக்கு சேர்க்கக்கூடிய ஆப்போசிட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இது ரெண்டும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரெண்டும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கணுங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு வச்சு எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி கொடுங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சால்ட்டு ஆப்போசிட்டாக ரெண்டு சேர்த்து நம்ம தேய்க்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் கட்டி பிடிக்காதுங்க. அப்படியே ஐஸ் கட்டி பிடிச்சோம் சும்மா லைட்டாக மட்டும்தாங்க பிடிக்கும், அதிகமாக பிடிக்கவே செய்யாது. இப்போ பார்த்துருங்க, நான் 4 பக்கம் நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டுங்க. 4 பக்கம் நீங்கள் தேய்ச்சி விட்ட பின்னாடி ஒரு துணி எடுத்துக்கோங்க. துணி வச்சு நம்ம எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாங்க.
பாருங்கள், நம்ம 4 பக்கம் தேய்ச்சொல்லி அது எல்லா பக்கம் நம்ம துணி வச்சு நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்த பின்னாடி ஒரு ஈர துணி வச்சு நல்லா நீங்கள் இன்னொரு வாட்டி தொடச்சி எடுத்துக்கணுங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எங்கேயாச்சும் அழுக்கு இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இப்போ ஃப்ரிட்ஜு பார்க்க ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஐஸ் கட்டி பிடிக்கவே செய்யாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.